ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நீர் தோசை தான் செய்ய போகிறோம். அதுக்கு பச்சரிசி எடுத்துக்கணும். சாப்பாட்டு பச்சரிசி அல்லது மாவு பச்சரிசி எதுனாலும் எடுத்துக்கலாம். அதை எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கணும். நான் 1 மணி நேரம் ஆச்சு ஊற வச்சு. இதை நம்ம இப்போ மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். நம்ம எடுக்கிற அரிசிக்கு தேவையான அளவு தேங்காய் சேர்த்துக்கணும். தேங்காய் எவ்வளோ நாளும் சேர்த்துக்கலாம், நம்ம விருப்பம்தான். ஆனால் இதை தண்ணியாக அரைச்சி எடுக்கணும். இந்தளவு தேங்காய் எடுத்திருக்கேன் நான். பல்லாக கீரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா துருவியும் எடுத்துக்கலாம். இப்போது இது ரெண்டையும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு தேவையான அளவு கல்லுப்பு போட்டு அரைக்கணும். இப்போது இது ரெண்டையும் மிக்சிக்கு மாற்றியாச்சு. தேவையான அளவு உப்பு போடணும். இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்குவோம். மாவு இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும். அதே நேரத்தில் தண்ணியாகவும் இருக்கணும். அவ்வளோதாங்க, நம்ம நீர் தோசைக்கு உண்டான மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது சைட் டிஷ் பண்ணணும். நம்ம நீர் தோசைக்கு சைட் டிஷ் பண்ணுறதுக்கு ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா திருவி கூட எடுத்துக்கலாம், அது இன்னும் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் முத்தலாக இருந்தனால நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இதை ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுக்க போகிறேன். இதை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றியாச்சு. இதை இப்போ அரைச்சி எடுக்க போகிறோம். தேங்காய் நம்ம திருவினா எப்படி இருக்குமோ அந்த அளவு பதத்துக்கு மிக்சிலையும் அரைச்சிக்கலாம். இப்போது இதோட வெல்லம் சேர்த்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். இனிப்பு பிடிக்காதவங்க கார சட்னி கூட அரைச்சிக்கலாம். சட்னியும் இதுக்கு நல்லா தான் இருக்கும். தேவையான அளவு வெல்லம் இதில் நான் இடித்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கணும். கடாய் காஞ்சதும் அதில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கணும். நமக்கு எவ்வளோ நெய் வேணுமோ அந்தளவு ஊற்றிக்கலாம். நெய் சூடானதும் நம்ம அதில் 2 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது நுணுக்கி நீங்கள் பொடியாகவும் போட்டுக்கலாம். 4 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இது பொடி துண்டு துண்டாக சின்ன சின்னதாக கட் பண்ணி போடணும். 4 முந்திரி பருப்பு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். முந்திரி பருப்பு சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கணும். இப்போது நம்ம இதில் அரைச்சி வச்சுருக்க தேங்காயை சேர்த்துக்கணும். இப்போ நம்ம தேங்காயை சேர்த்தாச்சு. நல்லா பிரட்டி விட்டுக்கணும். கருகாமல் பார்த்துக்கணும். நெய் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நெய் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா பிரட்டி விடணும். ஓரளவு தேங்காய் நல்லா வதங்கினதுமே அடுத்தது நம்ம வெல்லம் சேர்த்துக்கணும். நம்ம இந்த பொடிச்ச வெல்லத்தை இதில் சேர்த்துக்கணும். தேங்காய் இந்த அளவுக்கு வதங்கினதுமே நம்ம அதில் வெல்லம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இனிப்பு பார்த்துட்டு தேவைப்பட்ட மிச்சத்தை சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக நம்ம இனிப்பை தூக்கி காட்டுறதுக்காக கொஞ்சமாக பிங்க் சால்ட் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கணும், அடி பிடிக்காமல். மிச்சம் இருக்க வெல்லத்தையும் நான் போட்டுக்கிறேன். சால்ட் ஒரு பிஞ்ச் சேர்த்தா போதும். அப்போ தான் இனிப்பு கொஞ்சம் இல்லாட்டி எவ்வளோ போட்டாலும் தெரியாது, இனிப்பு கொஞ்சம் நல்லா தூக்கலாக இருக்கும். அவ்வளோதாங்க. இது இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம்.
வாங்க, இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து தோசைக்கு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீர் தோசைக்கு நம்ம இதை வந்து அதிக நேரம் அடுப்பில் விட்டோம்னா கல் மாதிரி கெட்டியாக போயிடும். இந்த அளவில் எடுத்துடணும். அவ்வளோதாங்க, சைட் டிஷ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம தோசை ஊற்றணும். அடுப்பில் ஒரு தோசைக்கல்லை வச்சுக்கோங்க. வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கல் சூடானதுமே தோசை மாவு வந்து தண்ணியாக இருக்கணும். எவ்வளோ தண்ணியாக இருந்தாலும் தோசை வரும். இதை நம்ம ஊற்றி எடுத்துக்கிறோம். தோசை இந்த மாதிரி தூக்கிட்டு வரும். இந்த மாதிரி தூக்கிட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம தோசையை திருப்பி போட்டால் போதும். சீக்கிரம் வந்துடும் பச்சரிசிங்கிறனால. அவ்வளோதாங்க, நம்ம நீர் தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணலாம். நம்ம இதுக்கு காரம் வேணும்னா பொடியோ அல்லது சட்னியோ வச்சு சாப்பிட்டுக்கலாம். கார சட்னி வச்சு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.